சிறகடிக்க ஆசை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம மொத்த இருந்துட்டு அந்த ஷெட்டை வந்து எப்படியாவது ரெடி பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம கஷ்டத்தை எல்லாத்தையும் நம்ம போக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மீனா இதை கேட்ட உடனே நம்ம பெரிய ரிஸ்க் எடுக்கிறோமோன்னு எனக்கு தோணுதுங்க. ஆனால் நமக்கு இருக்கிறது கொஞ்சம் டைம் தான். இந்த டைமுக்குள்ளே நம்மளால் வேலையை முடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன மீனா, உனக்கு என் மேலே நம்பிக்கையே இல்லையா? உங்களை நம்பாமல் நான் வேறு யாரெங்க நம்ப முடியும்? அதுக்காக நான் சொல்ல வரலைங்க. இந்த காரெல்லாம் ரொம்ப பழசாக இருக்குங்க. இதை எப்படிங்க நம்மளால சரி பண்ணி அதை ஓட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீணை வந்து கேட்கவும், முயற்சி இருந்தால் கண்டிப்பாக எதையும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டும் பகலுமா அதுக்காக அவங்க ரொம்பவே எஃபெக்ட் போடுறாங்க. அதுக்கடுத்து தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து அந்த காரை வந்து காட்டுறாங்க. என்னடா இது பழைய குடோனுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இந்த காரு தான் எடுத்து நான் ஓட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதில் தான் நான் ஃபஸ்ட்டு என் வேலையவே நான் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாண்டா, இது பார்க்குற போதே நல்லாவே தெரியுது, இது ரொம்ப பழைய காலத்து வண்டி. இந்த வண்டியெல்லாம் கஷ்டம்டா, சொன்னால் கேட்டுக்கோ. உனக்கு இருக்கிறது ரொம்பவே கொஞ்சம் டைமு. இந்த டைம்குள்ளே உன்னால் எப்பட்றா இதெல்லாம் சரி பண்ண முடியும்? இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்தையும் போட போகிறேன். எல்லாமே சீக்கிரமாக நான் போட்டு கண்டிப்பாக என் பிரச்சனை எல்லாத்தையும் நான் முடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்த இருந்துட்டு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உன்னால் முடியாதுடா, இது ஏதோ கொஞ்சம் பழைய மாடலாக இருந்தால் பரவாயில்ல, இது நல்லா ஓடி நல்லா தேஞ்சு போய் இருக்கு. இதை எப்பட்றா நம்மளால் ரெடி பண்ண முடியும்? நான் சின்ன வயசுலேருந்து காரோடவே ஊறி போயிருக்கேன். அதை ஓட்டுற போதே எனக்கு நல்லா தெரியும் இது என்ன பால்ட்டுனால ஓடாமல் இருக்குன்னு. அதை வச்சு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், கூடிய சீக்கிரமாக இந்த வண்டியை என்னால் சரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம முத்தை இருந்துட்டு என்னால் எல்லாமே செய்ய முடிஞ்சால் எனக்கு இதை எப்படி பண்ணணும்னு எனக்கு கொஞ்சம் ஹோப் கொடுங்க, அதை வச்சு நம்ம கொஞ்சம் மேலே ஏறி வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக முத்து, நான் இப்போவும் சொல்கிறேன், உனக்கு இருக்கிற கஷ்டம் ரொம்ப பெரிய கஷ்டம்தான். அதை நான் மறுக்கவே மாட்டேன். ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி காரை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உன்னால் அந்த கடனெல்லாம் கட்டவே முடியாதுடா. இந்த வண்டிக்கே நீ நிறைய செலவு பண்ண வேண்டியதாக வரும். அந்த வீட்டு கடனை அடைப்பியா, இல்லை இந்த காருக்கான செலவை நீ முடிப்பியா? சொல்கிறத கேளு முத்தோ அப்படின்ற மாதிரி சொல்லி புரிய வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் முத்தை இருந்துட்டு இன்னும் ஒரு வாரம் கழிச்சு வந்து இன்னும் ஒரு 2-3 நாள் கழிச்சு வந்து பாருங்க, இந்த வண்டியை நான் எந்த அளவுக்கு சரி பண்ணியிருக்கேன்னு அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு சவாலும் விடுறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் உன்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்து இருந்துட்டு வீட்டுக்கு கூட போக முடியாமல் சரியாக சாப்பிடவும் முடியாமல் அந்த கடைக்காக ரொம்பவே ஹெவியாக வேலை பார்த்துட்ருக்காங்க. மீனாக தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. எங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் நல்லாவே சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. டீயும் பண்ணும் நிறையவே சாப்பிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த உழைப்பெல்லாம் இங்கே போட்டுட்ருக்கீங்களே, ஆனால் உடம்புல தெம்புன்னு ஒன்று இருக்கணும்ல, அதனால் எப்படிங்க நீங்கள் சாப்பிடாம வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சாப்பிட்டாலாம் ரொம்ப டைம் ஆகிடும் மீனா, அதுக்கப்புறம் ஒவ்வொரு வண்டியும் ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வேலைக்கு ஒரு ஆள் வச்சுக்கலாம்ல, ஏற்கனவே நம்மக்கிட்ட கொஞ்சமாக டைம் இருக்குது, அந்த டைமை வச்சு இந்த வண்டியெல்லாம் ரெடி பண்ணி சீக்கிரமாக பணத்தை எல்லாத்தையும் நம்ம அடைக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் இன்னொரு ஆள் வச்சா அவங்களுக்கு கூலி எல்லாமே கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால தான் மீனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பேசாமல் எனக்கே தெரிஞ்சிருந்தா கூட நானே வந்து வேலை பார்த்துருப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. என்னென்ன ஸ்பாட்டை எடுத்து கொடுக்க சொல்கிறீங்களோ அது எல்லாமே நானும் சரியாக செஞ்சு கொடுக்குறேன். உன்னோட வேலை என்னது, பூ கட்டி எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ணுறது மட்டும்தான் உன்னோடைய வேலை. என்னோட ஒர்க்குக்குள்ளே நீ வரக்கூடாது, சரியாம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்க, வந்து சாப்பிடுங்க வாங்க. இல்லைம்மா, சாப்பிட்டா டைம் ஆகிடும், சாப்பிட்டா தானே உங்களுக்கு டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவே சாப்பாட்டை வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. உனக்கு எதுக்கு மீனா இவ்வளோ கஷ்டம்? என் புருஷனுக்கு ஊட்டி விடுதலை எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு முத்துவை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததை வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால் முடியுமா? என்ன மீனா, என் மேல் நம்பிக்கை இல்லையா?
இல்லையா? திரும்ப திரும்ப இதே வார்த்தை கேட்டுக்கிட்டே இருக்க நம்பிக்கை இல்லாமலாம் கேட்கலங்க. நமக்கு இருக்கிறது கொஞ்சம் டைம் தானே, அதனால தாங்க கேட்குறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இந்த காரோட நான் ஊறி போயிருக்கமேனா கண்டிப்பாக என்னால் இந்த வண்டியை சரி பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளுக்குள்ள அந்த வண்டியை பக்காவாக பிரித்து என்னென்ன பிரச்சனையோ அது எல்லாத்தையுமே சூப்பராக ரெடி பண்ணி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்ததாக அது மீனா முத்துவோட காருன்னு தெரியணுன்றதுக்காக எம்ன்ற லெட்டரை வந்து அதில் ஒட்ட வைக்கிறாங்க. அந்த காரை அப்படியே புதுசு மாதிரி பளபளத்துட்ருக்கு. அதுக்கு அடுத்ததாக மீனா வராங்க. மீனா வந்ததுமே என்னங்க கார் வேலையெல்லாம் முடியாமல் அந்த காரை போட்டுட்டு புது கார் எதுவும் வாங்கிட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் எதுக்காக மீனா புது காரெல்லாம் வாங்க போகிறேன், நான்லாம் இது பழைய கார் தான், இந்த அளவுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன், எப்படி இருக்க காரு, என்னங்க சொல்கிறீங்க, அந்த வண்டி இந்த வண்டியெல்லாம், ஆமாம் மீனா அந்த வண்டி தான் இந்த வண்டிங்க அப்படின்ற மாதிரி நம்ம முத்து வந்து சொல்லிடுறாங்க. எல்லாத்தையுமே ரொம்பவே சந்தோஷமாக திறந்து பார்த்துட்டு இருக்காங்க. புது கார் மாதிரியே அச்சஸெல்லாம் இருக்குது. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல்வமும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே முத்துவை பார்க்கறதுக்காக வராங்க. என்னடா இதெல்லாம், நாங்கள் சொன்ன மாதிரி உன்னால் இதை வேலை செய்ய முடியாமல் அந்த காரெல்லாம் போட்டுட்டு புது வண்டியை அதை எடுத்துட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் நான் ரெடி பண்ண வண்டிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வாயை திறந்து பார்த்துட்டு இருக்காங்க. நான் தான் அப்போவே சொன்னல, நீ திரும்பி வரும்போது வாயை பொழந்துட்டு நிற்பேன்னு நான் சொன்னல, அதே மாதிரி இப்போ வாயை பொழந்துட்டு நிற்கிறியா அப்படின்ற மாதிரி முத்து வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படி அதெல்லாம் இல்லை செல்வா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், அதனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்னாலே இந்த வேலையெல்லாம் செய்ய முடியும், இனிமேல் சென்னை ஃபுல்லாகவே என்னோடய கார் மட்டும்தான் ஓட போகுது அப்படின்ற மாதிரி முத்து வந்து ரொம்பவே சந்தோஷமாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நீங்களாம் சாப்பிட்டீங்களாடா, நாங்களாம் சாப்பிட்டாச்சு, முதல்ல நீ போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறோம், நீ போய் சாப்பிட்றா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் முத்துவும் மீனாவும் அவங்க ரெடி பண்ண அந்த வண்டிக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரெடி பண்ண வண்டி ரொம்ப பழைய மாடல்னு கிண்டல் பண்ணுங்க, ஆனால் புதுசு மாதிரி மாற்றிட்டு அதே வண்டிக்குள்ளே நம்ம 2 பேரும் இப்படி உட்காந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஊட்டிக்கிட்டு இவ்வளோ அழகாக சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசை சரியில்லை, அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.